நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 17வது அதிகாரம் வசனம் 3. Proverbs chapter 17 verse 3. வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இந்த வசனத்துல வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? கோல்டு, சில்வர் போன்ற மெட்டல்ஸ் எல்லாமே சோதிக்கப்படுது, அதாவது டெஸ்ட் பண்ணப்படுது. எதுக்காக? அதோடைய சுத்தத்தன்மையை விளங்கிக் கொள்வதற்காக. அதே போலதான் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் தாமே சோதித்து அறிகிறார். அப்படி சோதிக்கிறது மூலமா நம்முடைய சுத்தத்தன்மைய அறிந்து கொள்கிறார். அந்தபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை, அதாவது சில டெஸ்ட அனுமதிக்கிறாரு. அந்தபடி அனுமதிக்கிறது மூலமா நம்முடைய இருதயத்தின் சுத்தத்தன்மை விளங்குகிறதாக இருக்கு. நாம 2 நாட்களுக்கு முன்பாக பார்த்த பதிவுல கூட சங்கீதத்துல தாவீது என்ன சொல்றாரு? அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள சொல்கிறாரு. அவருடைய சிந்தனைகளையும் சோதித்து அறிந்து கொள்ள சொல்கிறாரு. இப்படி சோதித்து அறிந்து கொள்ள சொல்கிறது எதற்காக? தேவன் நம்மை சோதித்து அறிந்து நம்மளை நல்வழிப்படுத்தணும். அப்போ செம்மையான இருதயம் நமக்குள்ள இருக்கணுங்கிறதையே தேவன் எதிர்பார்க்கிறாருங்கிறத இதன் மூலமா நமக்கு தெரியுது. அதனால்தான் சங்கீதம் 73வது அதிகாரம் 1 வசனம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. இந்தபடியான சுத்த இருதயம் நமக்குள்ளார வர்றதற்கு தான் நம்ம அநேக சோதனைகளுக்குள்ளாகிறோம். இந்த இருதயத்தின் கண் அநேக பதிவுகள் உண்டாகுது. அது எப்படி உண்டாகுது? நம்ம பார்க்கிற கண்கள் மூலமா, கேட்கிற காதுகள் மூலமா. மத்தேயு 13வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா, சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். 16வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. இது எதற்காக சொல்லப்படுது? அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், அவர் வசனிக்கிற நித்திய வசனங்களை கேட்டோம், அவங்களுடைய இருதயத்திற்குள்ளார ஒரு மாற்றம் உண்டாகும் இல்லையா? அதனால அவைகள் பாக்கியம் உள்ளவைகள்னு சொல்றாங்க. இந்த கண்கள்னாலும் காதுகள்னாலும் நாம காணக்கூடிய விஷயங்களும் கேட்கக்கூடிய விஷயங்களும் தான் நம்முடைய இருதயத்துல பதிவுகளாக உண்டாகுது. இந்த பதிவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகளாக இருக்கும்போது நாம நல்லது செய்ய விரும்புறோம். ஆனா இது தவறான பதிவுகளை உண்டு பண்ணும் போதுதான் நமக்குள்ளார தவறான சில காரியங்கள் உண்டாகுது. ஏன்னா நம்முடைய இருதயத்திலிருந்தே நம்முடைய மனதிற்கு சிந்தனைகள் எழும்புது. அந்த சிந்தனைகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவானவைகளாக இருக்கணும். அதையே தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருதயத்துல செய்யப்படுகிற விருத்த சேதனமே உண்மையானதுன்னு சொல்லிட்டு ரோமர் 2வது அதிகாரம் 29வது வசனமும் நம்மளுக்கு காண்பிக்குது இல்லையா? உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்ல விருத்த சேதனமானது மாம்சத்தின் பிரகாரமாக செய்யப்பட்டது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி நமக்கு விருத்த சேதனமும் இருதயத்துல உண்டாயிருக்கணும். அதாவது இருதயத்திற்குள்ளேயே நமக்கு ஒரு மாற்றம் உண்டாயிருக்கணும். அந்த இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கணுங்கிறதையே இந்த வசனம் காண்பிக்குது. அந்தபடி அந்த நாட்கள்ல விருத்த சேதனம் உடையவர்கள் எப்படி ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமோ, அப்படியே இந்த நாட்கள்ல நம்முடைய இருதயத்துல உண்டாயிருக்கிற மாற்றம் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகப்படுறோம் இல்லையா? அந்தபடி நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் விட்டொழித்து ஆண்டவருடைய சிந்தையை தரித்து கொள்வது, அவருடைய சாயலாக மீண்டும் மாறுவது, பாவத்தை விட்டு ஓய்ந்து ஆண்டவரை பின்பற்றுவது, இந்தபடியெல்லாம் இருக்கிறது தானே நாம தேவனுக்குரியவர்கள்ங்கிறத காண்பிக்கிற விதமா இருக்கும். அப்போ இருதயத்துல மாற்றம் உண்டாகணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதனாலேயே நம்மையும் சில சோதனைகளுக்கும் உட்படுத்துறாரு. 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த கோல்டு, சில்வர் எல்லாமே அழிந்து போகக்கூடிய காரியங்கள். அதை நம்ம விலை மதிப்பற்றதா பார்க்கிறோம். ஆனா ஆண்டவரின் பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிறது நம்முடைய விசுவாசம். அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை சோதிக்கும் தேவன் நமக்கு நிறைய காரியங்களை அனுமதிக்கிறாரு, நம்மள புடமிடுறாரு.
அப்படி புடமிட்டு நம்மை பொன்னாக விளங்க செய்றாரு, சுத்தமாக மாற்றாரு. அந்தப்படியான சுத்த இருதயமுடையவர்களாக நாம மாறணுங்கிறதானே தேவனுடைய விருப்பமாவும் இருக்கு. இததான் நமக்கு எபிரேயர் 10வது அதிகாரம் 22வது வசனமும் சொல்லுது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்போ நம்முடைய இருதயத்துல அந்த சுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணுங்கிறத தேவன் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாகவும் காண்பிக்கிறாரு. அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்கா? நம்ம நிதானிச்சு பார்க்க வேண்டிய காலமாக இருக்கு. நம்மை தேவன் தெரிந்து கொண்டதே இந்தப்படியான தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, உண்மையுள்ள சுத்த மனசாட்சியுள்ளவர்களாக மாறுவதற்காகவே. அப்படியான மாற்றம் நமக்குள்ள வரணுங்கிறதுக்காக தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய இருதயத்தை சோதித்து அறிகிறவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு உமக்கேற்ற பிள்ளையாக மாற்றுங்க தகப்பனே. அழிந்து போகிற உலோகங்களாகிய வெள்ளியும் பொன்னும் சோதிக்கப்பட்டு அதோடைய சுத்த தன்மையை விளங்க பண்ணுகிறது போல எங்களை நீங்கள் சோதித்து அறிந்து அப்பா எங்களை சுத்தமாக மாற்றுங்க ராஜா. நன்மை செய்ய பிரியப்படுகிறவர்களாக பாவத்தை விட்டு ஓய்ந்து தேவனுக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆம் ராஜா, அந்தபடியாக நாங்க நடந்து கொள்ளும் போதே உம்முடைய வருகைக்கான ஆயத்தத்துல காணப்பட முடியுங்கிறத எங்களுக்கு இந்த பகுதிகள் மூலமாக காண்பித்ததற்காக நன்றி தகப்பனே. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.